நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் நேர்களே. நேற்று பாராளுமன்றத்துடைய குளிர்கால கூட்டத்தொடர் நிறைவடைந்திருக்கிறது. ஒட்டுமொத்தமாக ஒரு மிகப்பெரிய அளவில் எந்த ஒரு மசோதாவும் ஓரிரண்டு மசோதாக்களை தவிர எதுவுமே அங்கே தாக்கல் செய்யப்படாமல் அது நிறைவேறாமல் இந்த ஒரு கூட்டத்தொடர் முழுக்க முழுக்க கூச்சல் குழப்பங்கள் அமளிகள் என நிறைவடைந்திருக்கிறது. நம்முடைய குடியரசு துணைத் தலைவர் ஹமீது அன்சாரி மிகப்பெரிய வருத்தத்தை தெரிவித்திருக்கிறார். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இது குறித்து நிச்சயமாக தங்கள் போக்கை தாங்களே மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் கூறியிருக்கிறார். இப்படி நாடாளுமன்றம் நடந்து கொண்டிருக்க இன்னொரு புறம் தமிழகத்தில் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவரை பார்ப்பதற்காக வாழ்த்து தெரிவிப்பதற்காக தொடர்ந்து அரசியல் தலைவர்கள் படையெடுத்துக் கொண்டிருக்கக்கூடியதை நான் பார்க்கிறோம். இன்று காங்கிரசுடைய துணைத் தலைவர் ராகுல் காந்தி சென்னைக்கு வருகை தர இருக்கிறார். திரு கருணாநிதி அவர்களோட உடல்நலம் குறித்து விசாரிக்க இருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்கிறோம். அரசியல் விஷயங்களும் நாடாளுமன்றமும் இவ்வாறாக இருக்க சாமானியனை பொறுத்தவரை பெட்ரோல் விலை ஏறிவிட்டதே என்ற கவலையும் தொடர்ந்து இருக்கக்கூடியதை நான் பார்க்க முடிகிறது. இப்படி பல்வேறு விஷயங்களை பல்வேறு செய்திகளை இன்றைய நிகழ்ச்சியில் நாம் அலசி ஆராய இருக்கிறோம். அதற்காக நம்முடைய நிகழ்ச்சியில் இணைகிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு வெங்கடேஷ் அவர்கள். அவருடன் இணைந்து பல விஷயங்களை நாம் அலசலாம். முதற்கட்டமாக நிச்சயமா 16வது நாடாளுமன்ற கூட்டத்தொடர் மொத்த செஷன்லேயே இதுதான் லீஸ்ட் ப்ரொடக்டிவ் செஷன் அப்படின்னு சொல்றாங்க. மொத்த லோக்சபாவை பொறுத்த வரைக்கும் 15% தான் வேலை செஞ்சிருக்காங்க. ராஜ்யசபாவை பொறுத்த வரைக்கும் 18% தான் வேலை செஞ்சிருக்காங்க. 100 மணி நேரத்துக்கு மேல நாடாளுமன்றத்துடைய நேரம் வீணாகி இருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு இன்னைக்கு புள்ளி விவரங்கள்ல தெரிய வரக்கூடிய விஷயமா இருக்கு. ஸோ இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? இது எப்படி? ஏன்னா இந்த கூட்டத்தொடர் திரு பாஜக அவருடைய ஆட்சி வந்ததற்கு பிறகு இந்த 2014க்கு பிறகு பொதுவாகவே அந்த ஃபர்ஸ்ட் இயர்லாம் ரொம்ப நல்லா இருக்கு, ப்ரொடக்டிவிட்டி நல்லா இருக்கு, நல்லா பாராளுமன்றம் செயல்படுது, ராத்திரி 11 மணி வரைக்கும்லாம் ஓட்டிங் வைக்கிறாங்க, இப்படியெல்லாம் பேசப்பட்ட வந்த விஷயம் ஆவரேஜா சராசரியா அவங்களோட ப்ரொடக்டிவிட்டி 90% மேல இருந்திருக்கு இது வரைக்கும் இந்த பாஜகவுடைய ஆட்சியில். இப்போ வெறும் 15% தான் அப்படின்னு சொல்லும்போது எப்படி அதை பார்க்க? இதனுடைய பாதிப்பு என்னன்னு நீங்க பாத்தீங்கன்னா வெறும் செலவு மட்டும் இல்லை, நீங்க நாடாளுமன்றத்தை நடத்துவதற்கான செலவுகள், அதற்கான ஒரு ஒரு முயற்சி, இதுக்கு அப்பாற்பட்டு ஒரு முக்கியமான செய்தி, நாம் எதற்காக அவர்களை அங்கே அனுப்பி வைத்தோமோ, என்ன விதமான விவாதங்களை மேற்கொள்ள வேண்டும், என்ன விதமான ஒரு முடிவுகளை எடுக்க வேண்டும், என்ன விதமான ஒரு முன்னெடுப்புகளை செய்ய வேண்டும் என்றதுக்காக அனுப்பி வைத்தோமோ அதற்கான எந்த ஒரு காரியமும் நிறைவேறவில்லை. இந்த செஷனில் நிறைவேறி இருக்க வேண்டிய ஜிஎஸ்டி பில்லேருந்து பல செய்திகள் இன்றைக்கு நிறைவேறவில்லை, அதனால் கொண்டு வர முடியவில்லை. எக்ஸப்ட் 1-2 பில் மட்டும்தான் பாஸ் ஆகிருக்கே தவிர மற்றபடி பெரிய அளவில் எதுவுமே பாஸ் ஆகலை. அப்படின்னும்போது கிடைக்கக்கூடிய ஒரு அடிப்படை பிரச்சனை என்னென்னா, இது ஹமீத் அன்சாரி அவர்கள் மிக தெளிவாக தெரிவித்திருக்கார். இது சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாரு. அதாவது இது உண்மையிலேயே அது ஒரு மிகுந்த வலியோடு தெரிவிக்கப்பட்ட ஒரு கருத்தாக தான் புரிந்து. ஏற்கனவே குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜியும் சொல்லியிருந்தாரு, இப்போ குடியரசு துணைத் தலைவரும் அதை பற்றி சொல்லியிருக்காரு. ரொம்ப எளிமையான ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க செய்யறது சரியான்னு நீங்களே யோசிச்சு பார்த்துக்கோங்க அப்படின்னு அதுக்கு அர்த்தம். அதாவது நீங்க நடந்து கொண்ட விதம், நீங்கள் பாராளுமன்றத்தில் நடந்து கொண்ட விதம் உங்களுக்கு உங்களுடைய கௌரவத்துக்கும் உங்களுக்கு மக்கள் உங்களை தேர்ந்தெடுத்து அனுப்பிய விதத்திற்கும் நீங்கள் நேர்மையாக நடந்து கொண்டீர்களா அப்படிங்கிறத நீங்க யோசிச்சுக்கோங்க அப்படின்னு தான் சொல்றாரு. உண்மையிலேயே இது என்னன்னா, ஒரு இவ்வளோ தூரம் கௌரவமான ஒரு இடத்துல நீங்க நடந்து கொள்ள வேண்டிய விதம் இது அல்ல அப்படிங்கறத மறைமுகமா அவர் சுட்டி காட்டுறாங்க. அவங்க நீங்க சொன்னது போல மசோதாக்களை நிறைவேற்றணும்னு அவங்க இந்த திட்டமிடப்பட்ட மசோதாக்கள்ல இந்த கூட்டத்தொடரில் நிறைவேற்றணும் திட்டமிடப்பட்ட மசோதாக்கள்ல 90% நிறைவேற்ற முடியல அப்படின்னு சொல்றாங்க. ராஜ்யசபாவை பொறுத்த வரைக்கும் இந்த கேள்வி நேரம் அப்படிங்கிறதுல கேள்விகள் முன்னதாகவே கொடுக்கப்பட்டு அதுக்கு பதில்கள் பெறப்படும். அதுல 330 கேள்விகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. ஆனா 2 கேள்விக்கு தான் ஓரல் ஆன்சர் வந்திருக்கு, சிலதுக்கு ரிட்டன் ஆன்சர் வந்திருக்கு. பட் அது ஓரல் ஆன்சர் நேரடியா ஹவுஸ்ல பேசி பதிலளிக்கப்பட்டது 330 கேள்வியில 2 கேள்வி தான் ராஜ்யசபால அப்படின்னு சொல்லும்போது இதெல்லாம் தான் நமக்கு காட்டுது. ஒரு விஷயத்தை இப்படி புரிஞ்சுக்கோங்களேன், இதை செய்வதன் மூலமாக நாம் மக்களுடைய முக்கியமான பிரச்சனைகளை எடுத்து வைக்கிறோம் அப்படின்னு எதிர்க்கட்சிகள் நினைக்கிறார்கள். இப்போ நீங்க முக்கியமா டிமானிட்டைசேஷன் ஆகட்டும், இப்போ இந்த அகஸ்டா வெஸ்ட்லாண்டுடைய பிரச்சனையாகட்டும், எத்தனையோ விஷயங்கள் நாங்கள் எடுத்து பேசுறோம் அப்படின்றது. ஆனால் இவர்கள் யாருமே அதற்கான பேசுவதற்கான முயற்சியில் இறங்கவே இல்லை அப்படிங்கிறதா இதில் வருத்தத்தக்க ஒரு விஷயம். என்னன்னா, அவர்கள் தொடர்ச்சியாக நீங்க அரசாங்கத்தை குறை சொல்ல வேண்டும், குற்றம் சாட்ட வேண்டும் அப்படின்ற ஒரு நோக்கம் தான் இருக்கே தவிர அரசாங்க டிமானிட்டைசேஷன் பத்தி விவாதம் கேட்டாங்க. நீங்க சொன்னது போல அதுக்கான ஜஸ்ட் ஒரு சப்போர்ட்டிங் பாயிண்டா சொல்ல விரும்பக்கூடியது, இந்த டிமானிட்டைசேஷன் பத்தி விவாதம் வேணும்னு 2 அவைகள்லயுமே கேட்டாங்க. இந்த டிமானிட்டைசேஷன் ஆஃப் கரன்சி பத்தி மொத்தம் இந்த ஒரு மாசத்துல எவ்வளவு நேரம் நாடாளுமன்றம் பேசி இருக்கிறது அப்படின்னு பார்த்தா, ராஜ்யசபா 6.5 மணி நேரம் பேசியிருக்கு, லோக்சபா 1.5 மணி நேரம் பேசியிருக்கு இந்த நோட்டு விவகாரத்தை பத்தி. ஸோ ஒட்டு மொத்தமாக 8 மணி நேரம் பேசியிருக்காங்க இந்த 2 அவைகள்லையும் சேர்த்து இந்த ஒரு மாசமா.
இந்த நோட்டு விவகாரம் பத்தி. இந்த நோட்டு விவகாரம் பத்தி தான் அவ்வளவு பெரிய சர்ச்சை, அவ்வளவு பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது அதுல நம்ம 8 மணி நேரம் தான் நேரம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னு பேசுவதை விட அமளியில் ஈடுபடுவது, அரசாங்கத்தினுடைய நடவடிக்கையை குற்றம் சாட்டுவது, அரசாங்கத்தினுடைய நடவடிக்கை இருக்கக்கூடிய அதை எடுத்ததற்காக அவர்களை வந்து வருந்த வைப்பது என்ற நோக்கம் தான் அதிகமாக இருந்ததே தவிர நீங்க அந்த நடவடிக்கையை எப்படி சீர்திருத்தங்கள் செய்ய முடியும், அல்ல என்ன குறைகள் இருக்கின்றன, அந்த குறைகளை நீங்கள் வந்து இப்ப இந்த ஹோல் ப்ராசஸ் நீங்க பாத்தீங்கன்னா இப்ப டிமானிட்டைசேஷன் பண்ணிட்டாங்க, நிச்சயமா அரசாங்கம் பின்வாங்க போவதில்லை, அது நல்லா தெரியும். அப்போ உங்களுடைய நடவடிக்கை என்னவாக இருக்க வேண்டும், அதில் இருக்கக்கூடிய மக்கள் படக்கூடிய சிரமங்கள் என்ன, விவசாயிகள் படக்கூடிய சிரமங்கள் என்ன, ஏழை எளியவர்கள் படக்கூடிய சிரமங்கள் என்ன, அது எப்படி இன்னும் வந்து அதாவது அத்தனை பேருடைய குரலும் அங்க நீங்க வந்து வாய்ஸ் பண்ணி ஆகணும். அப்படின்னும் போது அப்போ அரசாங்கம் தரப்பிலிருந்து இல்லாத மாற்று குரல்கள், குறிப்பாக நீங்க இந்த ஏழை எளியவர்களுடைய குரல்கள், அது வந்து விவசாயிகளுடைய குரல்களை நீங்க எடுத்து ஒழிப்பதற்கான ஒரு வாய்ப்பு அங்கே இருந்தது. அப்போ நீங்க அமைதியான ஒரு விவாதமாக அது நடந்திருக்குமே ஆனால் இந்த மாதிரி பல்வேறு மக்களுடைய தரப்பு வந்து அங்க வந்து எடுத்து வைக்கப்பட்டிருக்கும். அப்போ அதற்கான தீர்வுகள் எடுத்து வைக்கப்பட்டிருக்கும், அல்ல தீர்வுகள் இல்லை என்றால் அதற்கு மேல விவாதங்கள் வந்திருக்கும். என்ன நடந்துருச்சுன்னா, நீங்க இந்த டிமானிட்டைசேஷனை பத்தி அரசாங்க தரப்பில் இருக்கக்கூடிய நியாயங்கள் பேசப்படவே கூடாது அப்படிங்கறத மீண்டும் 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 எதிர்க்கட்சிகள் வந்து வலியுறுத்தி வந்திருக்காங்க. அதனால தான் நீங்க நடுவில் கூட பார்த்தீங்கன்னா பிரதமர் வந்து ஒரு மீட்டிங்ல என்ன வந்து பார்லிமெண்ட்ல பேச விட மாட்டேங்கிறாங்க, அதனால மக்கள் மன்றத்தில் நான் பேசுறேன் அப்படின்லாம் அவர் பேசினாரு. இதெல்லாம் வந்து ஒரு அவருடைய அரசியல் ரீதியான காரியங்கள்னு நம்ம அதை புரிஞ்சுக்க முடியுது. ஆனா என்னன்னா, இதை ஆக்கப்பூர்வமாக மாற்றிக்கொண்டு இருக்க முடியும். கண்டிப்பாக அவர்கள் வந்து கேட்க வேண்டிய கேள்விகள், நான் இதே அரங்கத்தில் நாம் பேசியிருக்கோம், இந்த செஷன் ஆரம்பிக்கும் போது நம்ம பேசணும் ஞாபகம், இந்த அரங்கத்தில் நாம் வந்து பேசும்போது கேட்கப்பட வேண்டிய கேள்விகள் ஏராளமாக இருக்கின்றன, அதற்கு பெற வேண்டிய பதில்கள் இருக்கின்றன, அதை சுமூகமாக நடத்தி கேள்விகளை பெற வேண்டும் என்று நாம் பதில்களை பெற வேண்டும்னு சொன்னோம். ஆனால் கரெக்டாக நீங்கள் வந்து யாருமே எந்த விதமான பதில்களையும் பெறவில்லை. நீங்கள் சொன்ன மாதிரி 8 மணி நேரம் தான் மொத்தமே பேசியிருக்காங்க. உண்மையிலே இதுதான் வந்து இதில் பிரச்சனை என்னன்னா, நாம அதுக்கு அப்பாற்பட்டு போகணும். அதாவது நீங்க வந்து அதை குற்றம் சாட்டுவது, அதாவது நீங்க என்ன, இப்ப நீங்க ஒரு இது இந்த லாக் ஜாம் இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை சொல்றாங்க, திருப்பி திருப்பி அந்த முட்டுச்சந்தில போய் நிக்குது. அதாவது என்ன, நிச்சயமா அரசாங்கம் இதை பின் எடுக்க போறது கிடையாது, பின் வாங்க போறது கிடையாது. அப்படின்னும் போது அப்ப அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு நீங்க அதை மூவ் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கு. அப்ப என்ன ஆகுதுன்னா, அதே பாயிண்ட்ல நிக்குது. ஆக்சுவலா நீங்க என்ன, நீங்க பண்ணது தவறு, நீங்க பண்ணது தவறு, அதுதான் இப்ப நீங்க பண்ணது தவறுங்கிறது அரசாங்கம் ஏற்றுக்கொள்ள போறது கிடையாது. அப்ப அரசாங்கம் ஏற்றுக்கொள்ள போவது கிடையாது அப்படின்னும் போது அடுத்த கட்டம் என்ன, இப்ப நீங்க இருக்கக்கூடிய இதனால் இருக்கக்கூடிய சிரமங்களை எப்படி இங்க குறைப்பதற்கான வழிமுறைகள் என்ன, அடுத்த திட்டங்கள் என்ன, அடுத்த வகையில் நீங்க எப்படி அதை வந்து எளிமைப்படுத்த போகிறீர்கள். இப்ப 500 ரூபாய் நோட்டு இன்னும் நாடு ஃபுல்லா போய் சேரலன்னு நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம். 2000 ரூபாய் நோட்டு கையில வச்சிருக்காங்க, அதுக்கு சில்லறை கிடைக்கலன்னு பேசுறோம். இப்ப இந்த மாதிரியான பல்வேறு சிக்கல்களை எடுத்து பேசுவதற்கான வாய்ப்பு அங்கே இருக்கணும். அதுக்கான என்ன வழிமுறைகளை ஏற்படுத்தி தந்திருக்கிறோம்னு அரசாங்கம் பதில் சொல்லணும். ஆனா இந்த 2 விவாதமும் அவைக்கு வெளியே தான் நடந்து கொண்டிருக்கின்றனவே தவிர அவைக்குள்ள அதற்கான ஒரு எந்த விதமான விவாதத்துக்குள்ளும் அது போகவே இல்லை. இப்ப இந்த பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா நிதித்துறை செக்ரட்டரி பேசிட்டே இருக்காரு, அந்த பக்கம் எதிர்க்கட்சி பேசிட்டே இருக்கு. இதுக்கு வந்து பதில்கள் கிடைக்கின்றன, இந்த பிரச்சனைகளுக்கான இடங்கள். ஆனா அது பாராளுமன்றத்துக்குள்ள நடக்கல. இதுல நிறைய பில்ஸ் வந்து பெண்டிங்ல இருந்திருக்கு. நீங்க சொன்னது போல இந்த ஒரு கூட்டத்தொடர்ல நிறைவேற்றப்பட வேண்டிய நம்ம எதிர்பார்த்த சட்டம் வந்து ஒன்னு ஜிஎஸ்டி வந்து தற்போது நிறைவேற்றப்படவில்லை. இப்போ அது ஏப்ரலுக்குள்ள வந்துருமா இல்லையா, பட்ஜெட் கூட்டத்தொடர்ல நிறைவேற்றப்படுமா இல்லையா, இப்படி பல கேள்விகளை வந்து தொடர்ந்து எழுப்பிட்டு இருக்கு. சில சட்டங்கள் நம்ம பார்த்தோமானால் உடனடியா இப்ப ஏற்கனவே லோக்சபால நிறைவேற்றிய சட்டங்கள் ராஜ்யசபால பெண்டிங் இருக்கிறது பார்த்தா அது வந்து இன்ஃபேக்ட் இப்போ உதாரணத்துக்கு மெட்டர்னிட்டி பெனிஃபிட்ஸ் பில், அந்த பேறுகால விடுமுறையை வந்து 6 மாதமாக ஆக்கக்கூடிய அந்த மசோதா லோக்சபா நிறைவேற்றிச்சு. ராஜ்யசபாலையும் இருக்கக்கூடிய உறுப்பினர்களுக்கு பெரிய மாற்று கருத்து இதுல இருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா ஒட்டுமொத்தமா அரசியல் கட்சிகள் அனைத்தும் ஆதரிக்கக்கூடிய விஷயம் பெண்களுக்கு மகப்பேறு கால விடுமுறை அதிகமா கேட்கணும்னு சொல்லி, அப்போ உட்கார்ந்து ஒரு ஃபியூ மினிட்ஸ்ல வந்து நிறைவேற்றக்கூடிய ஒரு மசோதா அது வந்திருந்தது அப்படின்னா இமீடியட்டான பீப்புளுக்கு பெனிஃபிட். அதே மாதிரியான இன்னொரு விஷயம் நம்ம பார்த்தோம்னா, இந்த பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் பில்லிலேயே வந்து சில மாற்றங்கள் தேவைப்படுகிறது. அது வந்து ஸ்டாண்டிங் கமிட்டில இருக்கு. ஸ்டாண்டிங் கமிட்டில இருந்து வந்து ஏற்கனவே அந்த வந்து ஒரு இந்த பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் போன்ற விஷயங்கள் எல்லாம் கருத்தொற்றுமை இருக்கக்கூடிய விஷயம். இந்த மாதிரியான விஷயங்கள்ல நம்ம உடனடியா அது வந்து நிறைவேற்றப்படுமே ஆனால் மென்டல் ஹெல்த் பில், ஒரு இதுல மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கான சில கூடுதல் சலுகைகளை அவர்களுக்கான இதுல எந்த அரசியல் கட்சிக்குமே மாற்று கருத்து இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை. உட்கார்ந்து பேசினா நிறைவேற்றக்கூடிய விஷயம். ஆனா அது பெண்டிங்ல இருக்கு. அது நிறைவேற்றப்பட்டால் உடனடியா அடுத்த 1-2 மாதங்கள்ல மக்களுக்கு பெனிஃபிட் வரும். சோ இதுல ஜிஎஸ்டி மாதிரி பெரிய திட்டங்கள் இல்லாம இந்த சின்ன சின்ன பில் டக்குன்னு மூவ் ஆயிருந்தது அப்படின்னா அது உடனடியா வந்திருக்கக்கூடிய விஷயமா இருக்கு. டக்குன்னு மூவ் ஆயிருந்தா நடந்திருக்கும்ல, கவர்மெண்ட் நடந்திருக்குன்னு அர்த்தமாயிடும்ல. அது டக்குன்னு மூவ் ஆகக்கூடாதுங்கிறது இதுல நோக்கம். அதாவது என்ன நோக்கம்னா,
நாங்கள் ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையை எடுத்து பேசிக்கொண்டே இருக்கோம். அதனால நாங்கள் மற்ற வேற எந்த பில்ஸுக்கும் நாங்கள் வந்து கவனம் செலுத்த மாட்டோம். இதுதான் முக்கியமான கவனம். இல்லை, நான் என்ன சொல்றேன், இந்த முக்கியமான கவனத்துக்கு யாருக்கும் மாற்று கருத்து கிடையாது. தேசிய அளவில் இன்னைக்கு அதை பற்றி பேசப்பட வேண்டிய விஷயங்கள் தான். ஆனால் அது பேசப்பட்டு பெறப்பட வேண்டிய விளக்கங்கள் இன்னும் பெறப்படாமல் இருக்கின்றன. இதுதான் இதில் மிகப்பெரிய குறை. இப்போ அவர் என்ன ஹமீத் அன்சாரியுடைய வரிகளில் இருக்கக்கூடிய வழி வந்து என்னை திருப்பி திருப்பி ரொம்ப பாதிக்குது. ஆக்சுவலாக அவ்வளோ தூரம் ஒரு ஆழமான வழியோடு அவர் பேசுகிறார். ஆக்சுவலாக நீங்கள் உங்களுடைய நடவடிக்கைகள் சரியாக இருக்கின்றனவா என்று நீங்கள் சுயபரிசோதனை செய்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னால் அப்போ எவ்வளோ கௌரவமாக அவங்கள வந்து குறை சொல்கிறாருன்னு அர்த்தம். ஆக்சுவலாக மிக கௌரவமாக உங்களுடைய பதவிக்கும் தகுதிக்கும் நீங்கள் வந்து நடந்து கொள்ளக்கூடிய விதம் வந்து சரியானதா அப்படின்னு நீங்கள் யோசிங்கன்னு அவர் சொல்கிறார். உண்மையிலேயே அந்த மாதிரியான ஒரு வரியை வந்து ஒரு பாராளுமன்றம் நடக்காத போது ஏற்படக்கூடிய வழி அது. ஆக்சுவலாக ஏன்னா நம்ம இந்திய மக்கள் வந்து ஜனநாயகத்தின் மேலே நம்பிக்கை வச்சு தான் நம்ம வந்து இவங்களால் தான் அனுப்பியிருக்கோம். இப்போ இந்த மாதிரி நடந்து கொண்டார்கள் என்று ஆனால் இப்போ நீங்கள் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி ரெண்டுமே இந்த மாதிரியான ஒரு அடிப்படை நாம்ஸை நம்ம வந்து காப்பாற்றலைன்னா ஜனநாயகத்தின் மேல் நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய மக்களுக்கு வேறு கதி என்ன யோசிச்சு பாருங்க. இப்போ இது வந்து லார்ஜர் கொஸ்டின். ஆக்சுவலாக நம்ம பார்க்க வேண்டிய பிரச்சனை வந்து இன்னும் விரிவானது. அப்போ போனால் திருப்பி அங்கே வந்து ஒரு மாசமும் ஒன்றும் இல்லாமல் உட்காந்து வெறுமை அமளியில் தான் ஈடுபட போகிறாங்க மக்கள் நம்முடைய உறுப்பினர்கள்னா என்ன நம்பிக்கையில திருப்பி நம்ம வந்து இந்த இதே உறுப்பினர்கள் மேல நம்ம என்ன நம்பிக்கை அவர்களுக்கு வேஸ்ட் ஆகுற நேரத்துக்கு இப்போ 15% நேரம் தான் அவங்க வேலை பார்த்திருக்காங்க அப்படின்னா 15% தான் சம்பளம் வழங்கப்படணும், மிச்ச சம்பளம் பிடிக்கப்படணும் அப்படிங்கிறது இது நீண்ட நாட்களாக சமூக ஆர்வலர்கள் மத்தியில பேசப்பட்டு வரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அந்த மாதிரியான ஒரு கடும் நடவடிக்கை அந்த மாதிரியான விஷயங்கள் வந்தா அதுக்கு ஏதாவது ஒரு எஃபெக்ட் இருக்கும் அப்படின்னு இல்லை. அதெல்லாம் கௌரவம் சார்ந்த ஒரு விஷயம். நீங்க வந்து ஒரு எம்பியா போறீங்க, மக்களுடைய பிரதிநிதி 5 லட்சம் பேர் உங்களை தேர்வு பண்றீங்க அனுப்புறாங்க அப்படின்னும் போது அவங்கள போய் ஏதோ ஸ்கூல் பிள்ளைகளுக்கு வந்து நீங்க தண்டனை கொடுக்குற மாதிரி நீ வந்து உனக்கு அவையோட மத்திய பகுதியில் நின்று கூச்சல் போட்டு அவையை முடக்குவதில் ஏதாவது கௌரவம் இருக்கா? கௌரவம் கிடையாது. அதுதான் அதனாலதான் இப்ப நீங்க வந்து குடியரசு துணைத் தலைவர் சொல்றாரு உங்களுடைய சுய பரிசோதனை செய்து கொள்ளுங்கள்னு சொல்றதுக்கான காரணம் அதுதான். ஏன்னா அவங்கள வந்து ஏதோ ஸ்கூல் பிள்ளைகள் மாதிரி நடத்த முடியாது. அதே சமயத்துல அவங்கள வந்து நிச்சயமா உங்களுடைய கௌரவத்தை புரிஞ்சுட்டு நீங்க நடந்து கொள்ளுங்க. இப்ப அவையினுடைய மத்திய பகுதியில வந்து அவங்க அமளியில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது, ஒரு காரணம் இருக்கிறது. அப்ப அந்த காரணத்தை இப்ப இந்த முறையில மட்டும்தான் இந்த எதிர்ப்பை உங்களுடைய இந்த வகையில மட்டும்தான் நீங்க தெரிவிக்கணுமா? உங்களுடைய எதிர்ப்பை நீங்க இன்னும் வேற விதமா ஆக்கப்பூர்வமா தெரிவித்திருக்கலாமே, கேள்விகள் மூலமா தெரிவித்திருக்கலாமே, நீங்கள் பதில்கள் பெறுவதற்கான ஒரு வாய்ப்பை நீங்க உருவாக்கி இருக்கலாமே. ஆக்கப்பூர்வமான விவாதம் இல்லாமல் எந்த விதமான முடிவுகளையும் நம்மால் எடுக்கவே முடியாது. நீங்க வெறுமே வந்து அமளியில் ஈடுபட்டால் மட்டும் உங்களுடைய கருத்து போய் சேர்ந்துற போதா? இப்ப நீங்க அரசாங்கம் இப்ப நீங்க சொல்லக்கூடிய இவ்வளவு ஒரு மாதம் கண்டினியூஸா நீங்க நடந்த இந்த அமளியினால அரசாங்கம் ஏதேனும் ஒரு வகையில பின்வாங்க போவது கிடையாது. எந்த ஒரு திட்டத்தையும் அது தான் வைத்திருக்கக்கூடிய பெரும்பான்மையை வைத்துக்கொண்டு அது நிறைவேற்றத்தான் போகிறது. அப்போ உங்களுடைய கருத்து என்னவா இருக்கணும்? நீங்கள் அரசு கொண்டு வரக்கூடிய பல்வேறு திட்டங்களில் என்ன குறைகள் இருக்கின்றன என்பதை எடுத்து பேச வேண்டும். அதை திருத்துவதற்கான வழிமுறைகளுக்கு நீங்கள் வந்து எடுத்துக் கொடுக்க வேண்டும். இதுதான் வந்து உங்களுடைய ஒரு பாராளுமன்ற ஜனநாயகத்தினுடைய அடிப்படையே எதிர்க்கட்சி அடிப்படை என்னன்னா அவர்கள் தெரிவிக்கக்கூடிய கருத்துகள் என்ன ஆக்கப்பூர்வமாக இருந்து அரசாங்கத்தை வழிநடத்துவதாக இருக்க வேண்டும். அதற்கு குற்றம் குறைகள் சொல்வது தப்பல்ல, ஆனா குற்றம் குறைகளுக்கு அப்பாற்பட்டு ஆக்கப்பூர்வமான ஒரு ஆலோசனைகளோடு அது இருக்கணும் அப்படிங்கிறது. ஆனா என்ன நடந்துச்சு? நடக்கவே விடாம அப்ப நீங்க வந்து ரெண்டு பேரும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் குற்றம் சாட்டி கொண்டே இருக்கும்போது எந்த விதமான பணியும் அங்கே நடைபெறவில்லை. எந்த விதமான பணியும் நடைபெறலன்னு நம்ம வந்து அதுல வருத்தம் நிச்சயமாக குடியரசுத் தலைவர் தொடங்கி சாமானியன் வரை அந்த வருத்தத்தை தெரிவித்துக் கொண்டிருந்தாலும் ஒரு சிறிய ஆறுதல் வழங்கக்கூடிய விதமாக 2 மசோதாக்கள் நிறைவேறி இருக்கின்றன. அதுல ஒன்று இந்த வரி விகிதங்களை மாற்றக்கூடிய அந்த ஒரு மசோதா, இந்த இன்கம் டாக்ஸ் ஆக்ட்ல அவங்க கொண்டு வந்த கருப்பு பணம் வைத்திருப்பவர்களுக்கு அதிக வரி போடுவது என்பது போன்ற விஷயங்கள்ல கொண்டு வந்த ஒரு மசோதா நிறைவேறி இருக்கிறது. அதே போல மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு சலுகைகள், அவர்களுடைய உரிமையை காப்பாற்றுவது, அவர்களுக்கான நலத்திட்டங்களை கொண்டு வருவதற்கான மசோதாவும் நிறைவேறி இருக்கிறது. இந்த 2 விஷயங்களும் மிகப்பெரிய ஆறுதலை தருகின்றன. அதுல குறிப்பாக மாற்றுத்திறனாளிகளுக்கு பல்வேறு புதிய சலுகைகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. அந்த மசோதா பற்றியும் மற்றும் பல அரசியல் விஷயங்கள் பற்றியும் விரிவாக பேசலாம். பாராளுமன்ற கூட்டத்தொடர் சரியாக நடைபெறவில்லை, அதுல முழுமையாக முடக்கப்பட்டிருக்கிறது, 15% தான் ப்ரொடக்டிவிட்டி, இப்படி பல்வேறு வருத்தங்களை நாம் தெரிவித்தால் கூட இந்த அமளிகளுக்கிடையே ஒரு ஒளிக்கீற்றாக அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கான உரிமை சட்டம் ஒன்று அங்கே நிறைவேற்றப்பட்டிருக்கிறது பாராளுமன்றத்தில். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சட்டம் 2014 கொண்டு வரப்பட்டது, தற்போது நிறைவேறிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கிறோம். முக்கியமா அதுல வந்து நம்முடைய நாட்டுல மாற்றுத்திறனாளிகள் அப்படின்னு சட்டப்பூர்வமா அங்கீகரிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 7 டிஃப்ரெண்ட் கண்டிஷனுக்கு தான் முதல்ல அது வந்து டிசபிலிட்டிஸ்க்கு தான் அது முதல்ல இருந்தது. உதாரணத்திற்கு கண் பார்வை, இல்லை வந்து காது கேட்காம இருப்பது, இல்லை அது வந்து மூமெண்ட் ரிலேட்டட் டிசார்டர்னு சொல்லக்கூடிய அவர்களால் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர முடியாத ஒரு சூழ்நிலை, இப்படி வந்து ஒரு 7 விதமான விஷயங்களுக்கு தான் அது இருந்தது. இப்போ கிட்டத்தட்ட 20 விஷயங்களுக்கு வந்து அது அதிகரிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கிறோம். முதல் முறையா வந்து மனநலன் சார்ந்த பிரச்சனைகளும் வந்து ஒரு மாற்றுத்திறனாளிகளுடைய
வரையறைக்கு கீழே கொண்டு வரப்பட்டிருக்கிறது. ஆட்டிசம் போன்ற விஷயங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. பொதுவா அதிகமா பேசப்படாத சில பிரச்சனைகள், மக்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இந்த மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபி, மல்டிபிள் ஸ்க்ளரோசிஸ், அதே மாதிரி ஹீமோஃபீலியா, இந்த மாதிரி சில கண்டிஷன்ஸ் எல்லாம் வந்து நிறைய பேருக்கு இருக்காது. ரொம்ப ரேரான விஷயம். நிறைய பேருக்கு அவர்களுடைய கஷ்டங்கள் என்னன்னே வெளியே தெரியாத அந்த சில பிரச்சனைகள்லாம் இருக்கிறது. அதெல்லாம் வந்து தற்போது முதல் முறையா அது வந்து ஐடென்டிஃபை பண்ணி இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. லேர்னிங் டிசார்டர், லேர்னிங் டிசபிலிட்டி அப்படிங்கிறத முதல் முறையா அதை வந்து கொண்டு வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அதாவது அவங்களோட ஒரு விஷயத்தை சரியா புரிஞ்சுக்க முடியாத தன்மை, இந்த படிப்புல இருக்கக்கூடிய சில இது, நிறைய குழந்தைகளை வந்து நம்ம மக்குன்னு சொல்லி ஓர கட்டிடுறோம். ஆனால் அவங்களுக்கு ஆக்சுவலா அதை படித்து புரிந்து கொள்வது அவர்களுக்குன்னு ஒரு முறையில வந்து அதுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற விஷயம் இருக்கு. ஸோ இந்த மாதிரியான உரிமைகளா அவங்களுக்கு வந்து பல விஷயங்கள் கொடுக்கப்படும் போது இந்த மசோதாவின் கீழே கொண்டு வரும்போது அது ஒரு ரொம்ப முக்கியமான மூவ் நம்ம தேசத்துக்கு. அப்படிங்கிற மிக முக்கியமானது. நீங்க சொன்ன மாதிரி 7 குறைபாடுகள்லேருந்து இன்னைக்கு 21 குறைபாடுகள் வரைக்கும் இதில் வந்து இணைக்கப்பட்டிருக்கு. ஒன்று. ரெண்டாவது செய்தி, இனிமேற்கொண்டு புதிய குறைபாடுகள் கண்டுபிடிக்கப்பட்டாலும் அதையும் நீங்கள் வந்து இந்த டிசபிலிட்டிஸுடைய ஆக்ட் கீழே கொண்டு வர முடியுங்கிறது ஒரு வாய்ப்பும் அதில் ப்ரொவிஷனும் சேர்த்துருக்காங்க. மிக முக்கியமாக நம்ம இதில் வந்து இருக்கக்கூடிய இது ஒரு பெரிய வாய்ப்பு. உண்மையிலேயே வந்து ஒரு டிசபிலிட்டிஸ், குறிப்பாக குறைபாடுகள் இருக்கக்கூடியவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பாக இது மாறி இருக்கிறது. இதனுடைய ஒரு முக்கியமான ஒரு பின்விளைவு என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசாங்க கட்டிடங்கள், அதே சமயத்தில் பஸ், பேருந்து, இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே நீங்கள் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு போயிட்டு வருவதற்கு வசதி செய்து கொடுக்கக்கூடியதை கண்டிப்பாக செய்தே தர வேண்டும். அடுத்த 2 ஆண்டுகளுக்குள்ள கட்டாயமாக்கப்படும். எந்த கட்டடமாக இருந்தாலும், அரசாங்க கட்டடமாக இருந்தாலும் அதை செய்து தர வேண்டும். பேருந்துகளில் செய்து தர வேண்டும். அதுக்கு அப்பாற்பட்டு நீங்க கிட்டத்தட்ட நீங்க ஏற்கனவே 3% ஒதுக்கீடு இருந்தது அவளுக்கு வேலை வாய்ப்புல, இன்னைக்கு அது 4% ஒதுக்கீடா மாத்திருக்காங்க. கேட்டிருக்கல, அதான் அவங்க கேட்டது 5%, ஆனா ஒத்துக்கொண்டது 4% ஆக்சுவலா. ஆனா இன்னொரு செய்தி என்ன இதுலன்னா, இதுல முக்கியமான சில விமர்சனங்களையும் இதுல ஏற்றிருக்கிறார்கள். இந்த டிசபிலிட்டி நீங்க சொன்னது போல இந்த ஓட்டு போடுற வாக்குச்சாவடிகள்ல கூட அது சரியா இருக்கணும், ரேம்ப் இருக்கணும், அவங்களுக்கு வந்து பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ் அவங்களுக்கு ஏதுவான விஷயங்கள் கட்டாயமா செய்யப்படணும் சொல்லிருக்காங்க. இன்னொன்னு, இந்த டிஸ்கிரிமினேஷன் சம்பந்தமான ஒரு முக்கியமான விதி அதுல இருக்கு. ஆக்சுவலா அதுதான் வந்து நம்ம இப்ப நீங்க இந்த மாற்றுத்திறனாளிகளை புறமொதுக்கி அல்லது வந்து அவர்களை பாகுபாடோடு நடத்தினால் அவர்களுக்கு வந்து சிறை தண்டனை பிளஸ் அபராதம் இதெல்லாமே இருக்கு. அது வந்து அதனுடைய தொகை உயர்த்தப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். இந்த சமூகத்துல வந்து நம்ம என்ன வகையில அவர்களை இன்க்ளூசிவ் growthக்குள்ள கொண்டு வரோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு பெரிய ஒரு முன்னேற்றம் இது. ஆக்சுவலா நீங்க வந்து இவர்கள் எல்லாம் வந்து சமூகத்தினுடைய வளர்ச்சியில எந்த பங்கும் இல்லாதவர்கள், அவர்களை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு நம்ம சமூகத்தின் ரீதியா ஒதுக்கி வைக்கக்கூடிய இடத்துல இன்றைக்கு அவர்களுக்கான உரிமைகள் அதுல இருக்கு. அவர்களும் இந்த சமூகத்தினுடைய ஒரு பகுதி தான் அப்படின்னு ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கான உரிமைகளை வழங்குவதற்கான வாய்ப்புகளை நிறைய இந்த பில் வந்து கொண்டு வந்திருக்கு. ஒன்று. ரெண்டாவது முக்கியமான சில விமர்சனங்களும் இந்த இடத்துல நம்ம பதிவு பண்ணணும். என்னன்னா, குறிப்பா என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, நீங்க 5% நாங்க எதிர்பார்த்தோம், ஆனா வந்து 4% தான் வந்து ஒதுக்கீடு வழங்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது ஒரு விமர்சனமாக வைக்கப்படுகிறது. இன்னொன்னு, அவர்களுக்கான ஒரு தேசிய கமிஷன் ஒன்று அமைச்சிருக்காங்க. அந்த தேசிய கமிஷன்ல என்ன சொல்றாங்கன்னா, அதே டிசபிலிட்டிஸோட இருக்கக்கூடியவர்களையே வந்து அதனுடைய தலைவராக நியமிக்க வேண்டும். பிற அந்த மாதிரியான பெண்கள் கமிஷன் ஆகட்டும், வேற இதர கமிஷன்கள்ல பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி அதனுடைய சார்ந்தவர்கள் தான் வந்து அதனுடைய ஒரு கமிஷனுடைய தலைவராக இருக்கிறார். இதுல அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு இதுல வழங்கப்படவில்லை அப்படின்னு இன்னொரு விமர்சனம் ஒன்று வைக்கப்படுது. ஆனா இதெல்லாம் வந்து மேலும் மேலும் களையக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கக்கூடிய விஷயங்களாக தான் நம்ம பார்க்கப்படணும். ஆனா மிக முக்கியமாக இது வந்து அந்த ஒரு வேலை வாய்ப்பு, கல்வி, இந்த மாதிரியான சமூகத்துல அவர்களை வந்து எப்படியெல்லாம் இணைக்க முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை வழங்குவதற்கும் அவர்களுக்கான உரிமையை வந்து மேலும் மேலும் வழங்குவதற்குமான ஒரு பெரிய பில். இன்ஃபேக்ட் இந்த என்டையர் குளிர்கால கூட்டத்தொடரில் நம்ம மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரே ஒரு பெரிய விஷயம் இதுதான். இதுல சில சந்தேகங்களும் தொடர்ந்து எழுப்பப்படுது. நீங்க சொன்ன மாதிரி இது வந்து அவர்களுக்கான உரிமைகள் மறுக்கப்பட்டால் அது தண்டனைக்குரிய குற்றமாக இந்த ஒரு சட்டத்துல ஆகுது அப்படின்னு சொல்லும் போது, இப்போ நீங்களே சொன்னது போல உடனடியா சில விஷயங்கள் செய்ய முடியாது. இப்போ எல்லா அரசாங்க ஆபீஸ்லயும் இல்ல எல்லா அரசாங்க பில்டிங்ஸ்லயும் வந்து நீங்க வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு ஏதுவான வசதிகளை ஏற்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதுல இருக்கும்போது, நிச்சயமா நீங்க சொன்னது போல அதுக்கு 1 ஆண்டு காலம் 2 ஆண்டு காலம் ஆகும். அப்போ உடனடியா பில் பாஸ் பண்ணப்பட்ட பிறகு ஆனா என்ன ஆயிரும்னா, அது இல்லைன்னா அது குற்றம் அப்படிங்கிறது ஆயிரும். அப்போ அதை எப்படி டீல் பண்றது? அதுக்கான கால அவகாசம் கொடுத்திருக்காங்க. அதே போல சில இன்னொரு விமர்சனம் இதுல என்ன வைக்கிறாங்கன்னா, சில டேர்ம்ஸ் வந்து அதுல குறிப்பிட்டிருக்கிற சில வார்த்தைகள் ரொம்ப வேகா இருக்கு. அப்ராப்ரியேட் லிவிங் கண்டிஷன் அப்படின்னு சொல்றாங்க. அவர்களுக்கு சரியான வாழும்
வாழும் சூழல். இப்போ வாழும் சூழல்ல வந்து வெறும் ரேம்ப் போடுறது அதெல்லாம் மட்டும் தான் வருமா? மற்ற சூழல்கள், சூழ்நிலைகள் அதெல்லாமே கூட சேருமா? அவர்களுக்கான என்விரான்மெண்ட்னு பார்க்கும்போது அவர்களுடைய மனரீதியாக அவர்கள் வந்து பாதிக்கப்படாமல் இருக்க வேண்டும். இதெல்லாம் வந்து என்ஷூர் ரொம்ப வேகான டேர்ம்ஸா இருக்கு. இதை எப்படி என்ஷூர் பண்றது? நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்களேன். நாம ஒரு இவால்விங் ஒரு சமூகம், நம்ம இந்த சமூகம் வந்து மேலும் மேலும் வளர்ந்து கொண்டே இருக்கும்போது நாம உரிமைகளை, அவர்களுக்கான உரிமைகளை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பகுதி இருக்கு. இன்னும் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத அல்லது சமூகம் இன்னும் வந்து முழுமையாக அதை வாங்கிக் கொள்ளாத பகுதிகள்லாம் இருக்கு. ஆனா என்ன ஆகுதுன்னா, இப்ப நீங்க தமிழகத்துல தான் எனக்கு தெரிஞ்சு நீங்க வந்து ஒரு காலத்துல ஊனம் அப்படின்ற சொல்ல நம்ம பயன்படுத்திட்டோம். இன்னைக்கு ஊனம்ன்ற சொல் வந்து தவறான சொல்லு, மாற்றுத்திறனாளி தான் சரியான சொல்லு அப்படின்னு அப்போ நம்ம மொழி ரீதியாகவும் அவர்களை இன்க்ளூசிவான ஒரு வாழ்க்கைக்குள்ள கொண்டு வரோம். ஸோ அப்ப அந்த மாதிரி ஒரு சமூகத்தினுடைய மனநிலையில என்னென்ன மாற்றங்கள் ஏற்படணுமோ அதற்கான ஒரு ஏதுவான வாய்ப்புகளை நாம் வழங்கி வருகிறோம். அப்போ அது நம்ம ஊடகங்களாகட்டும் இல்ல வந்து வெளிய சமூகமாகட்டும் எல்லா இடத்துலையும் இந்த இன்க்ளூசிவ்னஸுக்கான ஒரு முயற்சி நடக்குது. அதே சமயத்துல அதுல பாதிப்புகள் ஏற்பட்டால் எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பது இந்த மாதிரியான ஒரு உதாரணத்துக்கு இதுல இன்னொரு ஒரு சிக்கல் வருது பாருங்களேன். அதுல வந்து எந்த அரசு இதற்கு பொறுப்பேற்க வேண்டும் அப்படிங்கிறது ஒரு பிரச்சனை இருக்கு. வழக்கமா மாற்றுத்திறனாளிகள் நலம் சார்ந்த விஷயங்கள் வந்து மாநில அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டு கீழே வருது. ஆனா இது ஒரு இந்தியா முழுவதுக்குமான சட்டமா இப்போ இதை வந்து கொண்டு வராங்க. அப்போ ஒரு சின்ன சின்ன விஷயங்களை நம்ம பார்க்கும்போது இதுல வந்து அப்ராப்ரியேட் கவர்மெண்ட் வில் டிசைட்னு சொல்லியிருந்தாங்க. இந்த அப்ராப்ரியேட் கவர்மெண்ட் தான் நமக்கு ஏற்கனவே ராஜீவ் கேஸ் தொடங்கி பல இடங்கள்ல சிக்கலை ஏற்படுத்திய வார்த்தை. இதுல என்ன அப்படின்னா, உதாரணத்துக்கு ஒரு கட்டடத்துல நீங்க சொன்னது போல ரேம்ப் போடுறது அப்படின்னா அது மத்திய அரசாங்கத்துக்கு சொந்தமான கட்டடமா இருந்தா மத்திய அரசாங்கம் பொறுப்பு, மாநில அரசாங்கத்துக்கு சொந்தமான கட்டடமா இருந்தா மாநில அரசாங்கம் பொறுப்புன்னு பிரிச்சிடலாம். பட் மற்ற சில விஷயங்கள்ல உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க. ஒரு காரணம் அவங்க சொல்றாங்க, பேரிடர் காலங்கள்ல இவர்களுக்குன்னு நீங்க வந்து தனி அதுக்கான ஒரு புரோட்டோகால், அவர்களை வந்து காப்பாற்றி கொண்டு வருவதற்கோ இல்ல வந்து அவர்களுக்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்பதற்கோ நீங்க தனி திட்டங்களை வந்து வகுக்க வேண்டும். பேரிடர்ல வந்து மற்றவர்களுடைய பாதிப்பை விட இவர்கள் எதிர்கொள்ளக்கூடிய பாதிப்புகள் மிக அதிகம் அப்படிங்கறது சொல்றாங்க. இப்ப இந்த பேரிடர் காலத்துல இதை செய்ய வேண்டியது நேஷனல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் போர்ஸா, மாநிலத்தில் இருக்கக்கூடிய காவல்துறை சார்ந்தவர்களா, ஃபயர் டிபார்ட்மெண்ட்டா, யாருக்கு அதற்கான பொறுப்பு அப்படிங்கிறதுல ஒரு சிக்கல் வந்துருமோ? நான் என்ன சொல்றேன், நீங்க பொறுப்பு அப்படின்னு வரும்போது கண்டிப்பாக இது மத்திய மாநில அரசுகளுடைய கூட்டு பொறுப்பாக தான் இருக்க முடியும். ஏன்னா நீங்க இது வந்து யாரும் ஒருத்தர் செஞ்சா மட்டும் இது முழுமை அடைய என்ன ஆயிடுது, நல்ல நோக்கத்துல அவங்க அப்ராப்ரியேட் கவர்மெண்ட்னு போட்டிருந்தா கூட நம்மளுடைய நடைமுறையில என்ன ஆயிடுதுன்னா நீங்க தான் பொறுப்புன்னு அவங்க சொல்லுவாங்க, நீங்க தான் பொறுப்புன்னு இவங்க சொல்லுவாங்க. கடைசியா இது பிரச்சனை வந்துருமோன்ற ஒரு அச்சம். இல்ல, நான் திருப்பி ஒண்ணு சொல்றேன். சட்ட ரீதியாக சில உரிமைகள் பாதுகாக்கப்பட்டிருக்கின்றன, சில உரிமைகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. இது வந்து ஒரு லிட்டரலா இதை செஞ்சே தீரணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு உத்தரவாதம். ஆனால் இது மட்டுமே போதாது, இது மட்டுமே வந்து முழுமை அல்ல. ஏன்னா இந்த சமூகம் வந்து அவர்களை பார்க்க வேண்டிய விதம் என்பது முற்றிலும் வேறானாக இருக்கிறது. அப்போ சமூகத்தில் அவர்களை வந்து ஒரு எக்ஸ்க்ளூசிவா வந்து ஒரு புறமுதுக்க விடக்கூடிய ஒரு பாதிப்பு இருக்கக்கூடிய இடத்துல அரசாங்கமானதும் சரி, தனியார் துறையானதும் எந்த மாதிரியான ஒரு பொதுமக்கள் மத்தியிலையும் கூட மனமாற்றமாக இதை கொண்டு வர வேண்டிய ஒரு அவசியம் ஒன்று இருக்கிறதாக அவர்களை எப்படி ஒரு வளர்ச்சி திட்டத்திற்குள்ள ஒரு முன்னேற்றத்திற்குள்ள எப்படி ஒரு பங்களிப்பாளர்களாக மாற்றுவது, அவர்களை எப்படி கொண்டு வருது. அந்த இன்க்ளூசிவ்னஸ் தான் நம்முடைய மிகப்பெரிய கேள்வி. அந்த இன்க்ளூசிவ்னஸ்க்கு என்னென்ன காரியங்கள் பண்றோம்னா இது வந்து ஒரு பேஸ் ஃப்ரேம் ஒர்க். ஆக்சுவலா இந்த சட்டம் ஒரு பேஸ் ஃப்ரேம் ஒர்க். இதெல்லாம் நீங்க வந்து தவறு நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு. ஆனால் அதுக்கு அப்பாற்பட்டு சமூகம் தான் அவர்கள் வந்து ஒருங்கிணைச்சு வளர வேண்டும். இன்னொரு ஒரு முக்கியமான பகுதி இதுல இருக்கு. என்னன்னா டிசபிலிட்டிஸ் நம்ம குறைபாடுகள் சொல்றோம். இந்த குறைபாடுகளுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா பெண்கள், குழந்தைகள், அவர்களுக்கு இருக்கக்கூடிய டிசபிலிட்டிஸ் இன்னும் கூடுதலான ஒரு கவனத்தை பெறக்கூடியது. அப்ப அவர்களுக்கு இன்னும் சிறப்பு சலுகைகள், மாற்றுத்திறனாளிகள் இருக்கக்கூடிய பெண்களோட பிரச்சனை வேற, குழந்தைகளோட பிரச்சனை வேற. அப்போ அவங்களுக்கு இன்னும் கூடுதலான கவனம் வேணும், இன்னும் கூடுதலான ஒரு பாதுகாப்பு வேணும், இன்னும் ஒரு அக்கறை வேணும். உண்மை கண்டிப்பா. ஆனா அது யார் செய்யணும்? அரசாங்கம் மட்டும் செஞ்சா பத்தாது. கண்டிப்பாக சமூகம் அதுல என்ன விதமான ஒரு அக்கறையை கொண்டு இருக்கிறது அப்படி. இது வந்து என்னன்னா நான் இப்படிதான் புரிஞ்சுப்பேன். இந்த மாதிரி சட்டம், இந்த மாதிரியான சட்டம் வந்து ஒரு பேஸ் ஃப்ரேம் ஒர்க்கை கொடுத்திருக்கு. அதே சமயத்துல இந்த சமூகத்தின் மேல அவர்களுக்கு ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துவது, அதனால சட்ட ரீதியான பாதுகாப்பு இருக்கு, நாங்களும் இங்க முழுமையாக நிம்மதியாக ஒரு முழுமையான வாழ்க்கையை வாழ முடியும்ன்றதுக்கான உத்தரவாதத்தை அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கு. ஆனால் இதனுடைய பெரும்பகுதி இந்த சமூகம் தான். இந்த சமூகம் தான் அவர்களை எப்படி வந்து வழிநடத்துகிறதோ, எப்படி அவர்களை உள்வாங்கி கொண்டு அவர்களை எப்படி வந்து மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகளை கொடுக்கிறதோ அதுதான் வந்து பெரிய வளர்ச்சி. மனமாற்றம் தான் அடிப்படையில். அந்த மனமாற்றத்துக்கு இந்த பேஸ் ஃப்ரேம் ஒர்க் வந்து ஓரளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். திமுக தலைவர் கருணாநிதி அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அவருக்கு சில சளி தொந்தரவுகள், அதே போல சுவாசத்தில் சில பிரச்சனைகள் இருப்பதாக மருத்துவமனையுடைய அதிகாரப்பூர்வ அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. இந்த ஒரு பிரச்சனை தீர்ப்பதற்காக நேற்று நமக்கு குறிப்பிடப்பட்டிருந்த வந்து ட்ராக்கியோஸ்டோமி என்ற சிகிச்சை முறை அவருக்கு செய்யப்பட்டிருப்பதாகவும் அதன் மூலம் அவரை வந்து தற்போது சரியாக அவரால் சுவாசிக்க முடிகிறது என்றும் அவருடைய உடல்நிலை சீராக இருக்கிறது என்றும் நேற்று ஒரு மருத்துவ குறிப்பை மருத்துவமனையுடைய நிர்வாகம் சார்பில் கொடுக்கப்பட்டிருந்தது அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த ட்ராக்கியோஸ்டோமி என்ற வார்த்தை
வார்த்தையை கூட கடந்த மாதத்துல கூட ஒரு தமிழகத்தில் மிகப்பெரிய பேசப்பட்ட ஒரு விஷயமாக இருந்தது. தற்போது அது மீண்டும் வந்திருக்கிறது. இந்த டிராக்கியோஸ்டோமி என்ற சிகிச்சை முறை என்றால் என்ன, அதை எதற்காக செய்கிறார்கள் என்பது குறித்த ஒரு சிறிய விளக்கத்தை தற்போது பார்க்கலாம். ட்ரக்கியோஸ்டோமி என்பது நீண்ட காலமாகவே மருத்துவத்துறையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் சிகிச்சை முறை. மூச்சுவிட சிரமப்படுபவர்களுக்கு இந்த சிகிச்சை வழங்கப்படுகிறது. இதில் தொண்டை பகுதியில் துளையிட்டு அதில் ஒரு டியூப் போன்ற கருவியை பொருத்துகிறார்கள். இவ்வாறு செய்யும் போது இந்த சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய நபர் தொண்டையில் பொருத்தப்பட்டிருக்கும் இந்த டியூப் மூலம் சுவாசம் மேற்கொள்ளலாம். இதன் மூலம் நுரையீரலுக்கு தடையில்லாமல் இயற்கையாக பிராணவாயு கிடைக்கும். இது மூக்கின் வழியாகவோ அல்லது வாய் வழியாகவோ மூச்சு விடும்போது ஏற்படும் இடர்பாடுகளை தடுக்கும் முறையாக உள்ளது. இந்த டிராக்கியோஸ்டோமி அப்படிங்கிற சிகிச்சை திரு கருணாநிதி அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருப்பதை பார்த்தோம். நம்ம இந்த சிகிச்சை பற்றி ஏற்கனவே கூட தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல மக்களுக்கு ஒரு நாலேஜ் இருந்திருக்கக்கூடும். ஏற்கனவே கடந்த மாதத்துல செல்வி ஜெயலலிதா அவர்கள் அனுமதிக்கப்பட்டிருந்த போது பல ஊடகங்கள்ல இது பற்றி பேசப்பட்டது. இந்த சுவாசத்துல இருக்கக்கூடிய பிரச்சனை, இந்த டிராக்கியோஸ்டோமி டாக்டர் ஜெயலலிதா அவர்களுக்கு எவ்வளவு உதவியது அப்படிங்கறத கூட நம்ம இது பார்த்தோம். அதுக்கப்புறம் அவங்களால முழுமையா ஒரு குணமடைந்து நார்மல்சிக்கு வருவதற்கு ஒரு மிகப்பெரிய உதவியாக இந்த சிகிச்சை இருந்தது அப்படிங்கறத டாக்டர் பிரதாப் ரெட்டி எல்லாருமே சொல்லியிருந்தாங்க. அடுத்த இந்த ஒரு சுவாச கோளாறு அப்படிங்கிற பிரச்சனைக்கான தீர்வா இதை இப்போ திரும்ப இந்த ஒரு மருத்துவமனை நிர்வாகம் மேற்கொண்டிருக்காங்க. நிச்சயமா ஆன் த ரோட் டு ரிகவரி அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாம் இல்லையா? இந்த ஒரு ஸ்டேபிளா இருக்காங்க அப்படிங்கறது தான் நேற்று கூட சொல்லியிருக்காங்க. ஆமா, நல்ல ஸ்டேபிளா இருந்து அப்புறம் வாட்ஸ்அப்லலாம் வந்து ஒரு படம் வந்துடுது. அவர் வந்து நேற்று நைட்டு ஏதோ ஒரு திரைப்படம் வேற பார்த்தாரு. அவருக்கு வந்து குணமாகி ஓரளவுக்கு திருமாவளவர்கள் அவரை பார்த்துட்டு வரும்போது கூட அவரை ஏஞ்சி உட்காந்து நல்லா இருக்காரு அப்படிங்கறத சொன்னாங்க. அப்புறம் ஏதோ திரைப்படம் பார்த்தாருலாம் சொல்றாங்க. இயல்பாகவே வந்து அவர் வந்து அந்த பாதிப்புகளிலிருந்து மெல்ல மெல்ல மீண்டு வருகிறார் என்பது நல்லா தெரியுது. அண்டு மிகச்சிறப்பான மருத்துவ உதவிகள் இருக்கும்போது நீங்கள் அதை வந்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஒன்றும் ஒரு மிகச்சிறப்பான ஒரு மருத்துவம், மிகச்சிறப்பான ஒரு கவனிப்பு, இதுதான் வந்து அடிப்படையில் தேவை. அதுவும் குறிப்பாக இன்றைக்கு காலகட்டத்தில் இருக்கக்கூடிய மருத்துவ வசதிகளுக்கு வந்து அளவே இல்லை. ஸோ அந்தளவுக்கு நம்ம வந்து முக்கியமான முன்னேற்றம். ப்ளஸ் இயல்பாகவே நீங்கள் வந்து அவருக்கு இருக்கக்கூடிய நேற்றே கூட இதை வார்த்தை பேசணும். ஆக்சுவலாக ஃபைட்டிங் ஸ்பிரிட் ஒன்று இருக்குது. அவரை வந்து காப்பாற்றிக் கொள்வதற்கான ஒரு 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 போராட்ட குணம் ஒன்று இருக்குது. அது வந்து இயல்பாகவே அந்த வில் பவர்லாம் கண்டிப்பாக காப்பாற்றி விடும். எனக்கு தெரிஞ்சு திரு எம்ஜிஆர் அவர்களுக்கு இதே மாதிரி பல வருடங்கள் வந்து நீங்கள் ஹாஸ்பிட்டலில் இருந்தபோது கூட அவருடைய அந்த போராட்ட குணமும் அது வந்து அவரை காப்பாற்றிது. பல முக்கியமான விஷயம். அதே மாதிரியான ஒரு அந்த நீண்ட அரசியல் ஒரு போராட்டத்தினுடைய தொடர்ச்சியாக இந்த உடல் ரீதியான போராட்டங்களையும் தாங்குவதற்கான பலத்தை வந்து மன உறுதியையும் வந்து பெரும் தலைவர்கள் பெற்றிருக்கிறார்கள். கண்டிப்பாக திரு கலைஞர் அவர்கள் இதை பெற்றிருக்கிறார். அதில் வந்து எந்த மாற்று கருத்து கிடையாது. அண்ட் இப்போ வரக்கூடிய தகவல்களும் அதே மாதிரியான செய்திகள் தான் தெரிவிக்கின்றன. படிப்படியான அவருடைய முன்னேற்றங்கள் என்னன்னு நமக்கு தெரிவிக்கிறது. குறிப்பாக இந்த நீங்கள் சொன்ன மாதிரி நேற்று திருமாவளவன் பார்த்ததையோ இல்லை இன்றைக்கு வந்து நான் இந்த மாதிரியான அவர் உட்காந்து திரைப்படம் பார்க்க முடிந்தது அப்படிங்கிறதுலாம் வந்து ஒரு செய்தியாக நம்ம படிக்கிறோம். அதெல்லாம் ஒரு பெரிய நம்பிக்கையை கண்டிப்பாக ஏற்படுத்துகிறது. நிச்சயமாக. தற்போது வெங்கடேஷ் அவர்கள் குறிப்பிட்டது போல பல்வேறு அரசியல் தலைவர்களும் சென்று திமுகவுடைய தலைவர் கருணாநிதி அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்து அதற்கு பின்னர் வந்து செய்தியாளர்களையும் சந்தித்து அவருடைய உடல்நிலை சார்ந்த அவர்கள் சந்தித்த விஷயங்கள் சார்ந்து பல கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருந்தார்கள். அப்படி சில தலைவர்கள் பகிர்ந்து கொண்ட கருத்துக்களை தற்போது நாம் கேட்டுவிடலாம். இந்த மூச்சு திணறல் கட்டுப்பாட்டுக்குள் வந்திருக்கிறது. படுக்கையில் அல்ல, நாற்காலியில் அமரக்கூடிய அளவுக்கு முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே அவர் விரைவில் குணமடைவார். அவருக்கு நல்ல சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இப்படி வரிசையாக திமுகவுடைய தலைவர் கருணாநிதிக்கு குவிந்து வரும் வாழ்த்துக்களுடைய பட்டியலில் இன்று திரு ராகுல் காந்தி அவர்களுடைய வாழ்த்தும் இணைய இருக்கிறது. இன்னைக்கு அவர் சென்னைக்கு வருகிறார் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல். அவர் வந்து திமுகவுடைய தலைவரை வந்து சந்தித்து அந்த மருத்துவமனையில் சென்று அவருக்கான உடல் நலத்திற்கான வாழ்த்தை வந்து தெரிவிக்க போகிறார் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்குறோம். இந்த ஒரு விசிட் வந்து ஒரு திமுகவுடைய தலைவர் அனுமதிக்கப்பட்ட பிறகு முதல் ஒரு தேசிய தலைவருடைய விசிட் அப்படின்னு சொல்லும்போது இது நிச்சயமா ஒரு அரசியல் நாகரிகம் இல்லை அவர்களுக்கு ஒரு மிகமூத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகமூத்த தலைவர் அப்படிங்கிற அடிப்படையில் அவரை வந்து சந்தித்து அவருடைய உடல்நலம் சார்ந்து விசாரிப்பது அப்படிங்கிறதுனாலுமே கூட ஒரு தேசிய தலைவர் வந்தாலே எப்பயுமே ஒரு சுவாரஸ்யம் அந்த ஒரு விஷயத்தை கூட்டிடுது. ஒரு தேசிய தலைவர் தமிழ்நாட்டுக்கு வருகிறார், அதுவும் இந்த திமுக தலைவரை சந்திக்க வருகிறார் அப்படின்னு சொல்லும்போது படிக்கிறதுக்கும் மக்களுக்குமே வந்து அது ஒரு சுவாரஸ்யமான விஷயமாக இருக்கிறது. இன்னொரு சுவாரஸ்யத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். தொடர்ச்சியாக மீண்டும் வந்து காங்கிரஸ் திமுக கூட்டணி ஏற்பட்ட பிற்பாடு ஒவ்வொரு தடவும் சென்னை வரும்போதும் அவர் வந்து
கலைஞர் அவர்களை சந்தித்தது இல்லை. ஸோ அது வந்து எனக்கு தெரிஞ்சு கடைசியாக வந்து கடந்த முறை டாக்டர் ஜெயலலிதாவுடைய உடல்நலம் விசாரிக்க வந்தாரு. அப்பவும் கூட அவங்க திமுக தொடர்பா யாருமே சந்திக்கல. வந்துட்டு கடைசியா எனக்கு தெரிஞ்சு திருச்சி பொதுக்கூட்டத்திலயோ ஏதோ ஒரு கூட்டத்துல மட்டும் திரு ஸ்டாலின் அவரோட சேர்ந்து உரையாற்றினார். அது ஒண்ணுதான் எனக்கு தெரிஞ்சு அவர் ஸ்டாலினோட மட்டும்தான் உரையாற்றினார். ஆனால் பொதுவாகவே வந்து திமுக தரப்பினருக்கு இந்த வருத்தம் ஒன்று இருந்தது. அவர் வந்து சென்னை வரும்போதெல்லாம் வந்து திரு கருணாநிதி அவர்களை சந்திக்கவில்லை என்ற வருத்தம் இருந்தது. அவர் பல்வேறு காரணங்கள் அதுக்கு சொல்லப்பட்டன. வந்து வேற வேற முக்கியமான அவர் வந்து ரொம்ப பர்பஸ்ஃபுல்லான விஷயங்கள் அவர் வந்துட்டு போனதே கூட அந்த ஒரு 2 hours 3 hours அப்படிதான் டக்குனு வந்து கடந்த வெள்ளத்தின் போது வந்தது கூட வந்தாரு, அந்த வெள்ள ஏரியாவில் பார்வையிட்டாரு, உடனே கிளம்பிட்டாரு, அந்த மாதிரி தான் வந்தாரு. அது அவங்களுடைய நோக்கம் வந்து இப்ப நீங்க இவர் மட்டும் இல்லை, இப்ப நீங்க இதே பிரச்சனை வந்து நீங்க பாஜகலையும் இருந்திருக்கு. இப்ப நீங்க மோடியோ இல்ல வேற யாரோ பெருந்தலைவர் இங்க வந்தாங்க அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய திரு விஜயகாந்த் அவர்களை சந்திக்கவில்லைன்னு அவருக்கு ஒரு வருத்தம் வந்ததுன்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் என்னன்னா அடிப்படையில் என்ன அவங்களுடைய நோக்கம் மத்திய அரசு அல்லது டெல்லியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் குறிப்பிட்ட சில விஷயங்களுக்கு மட்டும்தான் அந்த விசிட்டை வச்சுக்கிறாங்க. அந்த பர்பஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கே தவிர அதை வந்து நம்ம ஒரு வருத்தத்திற்குரிய விஷயமாக இவர்கள் எல்லாம் இங்கே இருக்கக்கூடிய சில கட்சிக்காரர்கள் அதை பற்றி பேசியதை நாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் இந்த முறை உண்மையில் இவருக்கு உடல்நலம் விசாரிப்பதற்காகவே வருகிறார் என்பது ஒரு கூடுதல் முக்கியத்துவத்தை அதை ஏற்படுத்தி தந்திருக்கிறது. அது வந்து ஒரு உண்மையிலேயே அது வந்து ஒரு அரசியல் நாகரிகத்திலிருந்து வரக்கூடியது. குறிப்பாக ராகுல் காந்தி அவர்கள் இதை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். அந்த ஒரு அரசியல் நாகரிகத்தினுடைய ஒரு பண்பாட்டினுடைய ஒரு தொடர்ச்சியாக நாம் பார்க்கிறோம். எனக்கு தெரிஞ்சு டெல்லியில் வந்து சுஷ்மா ஸ்வராஜையும் போய் அவர் பார்த்துட்டு வந்தார். இந்த மாதிரி அவங்களுடைய உடல்நிலைக்கும் போய் விசாரிச்சுட்டு வந்தார். அதையும் வந்து நம்ம படித்தோம். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலும் அவர் வந்து இந்த அரசியல் நாகரிகம் என்பது அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு முக்கியமான செய்தி. அதை வந்து நீங்கள் தமிழக தலைவர்களும் சரி, தில்லி தலைவர்களும் சரி, இதை ஏற்றுக்கொண்டு நடைமுறைப்படுத்துவது என்பது ஒரு பெரிய வரவேற்கத்தக்க அம்சம். அதை வந்து நீங்கள் எனக்கு தெரிஞ்சு ராகுல் காந்தி, திரு ஸ்டாலின் அவர்கள் எல்லாருமே இதை வந்து நீங்கள் செய்கிறார்கள். இது வந்து அந்த வகையில் இது ஒரு பெரிய அளவில் ஒரு முக்கியமாக வரவேற்கத்தக்க அம்சமாக நான் பார்க்குறேன். தற்போது இந்த ஒரு ராகுல் காந்தி அவர்களுடைய விசிட்ன்றது இன்றைய அரசியல் சூழ்நிலையில இன்றைய தமிழகத்திற்கான பரபரப்பாக பார்க்கப்படுகிறது. அவர் இன்று வந்து திமுக தலைவரை நலம் விசாரிக்க இருக்கிறார். 500,000 ரூபாய் நோட்டு விவகாரம் நவம்பர் 8ஆம் தேதி துவங்கி பல சர்ச்சைகளுக்கிடையே இன்னுமே கூட தொடர்ந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். நேற்று உச்சநீதிமன்றத்தில் அந்த வழக்கு கூட விசாரணைக்கு வந்திருக்கிறது. இந்த 500,000 ரூபாய் நோட்டுகள் செல்லாதுன்ற அறிவிப்பே வந்து தவறுன்ற மாதிரி அதை எதிர்த்து ஒரு வழக்கு தொடரப்பட்டிருந்தது. 2-3 முக்கிய முடிவுகளை அதுல நேற்றுக்கு உச்சநீதிமன்றம் எடுத்திருக்கு. ஒன்னு, எந்த ஹைகோர்ட்லயும் இது சார்ந்த வழக்கு விசாரிக்க கூடாது, உச்சநீதிமன்றம் மட்டும்தான் விசாரிக்கும் அப்படிங்கிறது. இரண்டாவது, உச்சநீதிமன்றத்திலுமே கூட ஒரு அரசியல் சாசன அமர்வு விசாரிக்க வேண்டிய ஒரு விஷயம்னு சொல்லி தள்ளி வச்சிருக்காங்க. சோ இப்போதைக்கு இந்த வழக்குல எந்த ஒரு தீர்ப்பு முடிவு அப்படிங்கிறது இல்ல, ஒரு இன்டரிம் ஆர்டர் கூட இல்லைங்கிறத பாக்குறோம். ஆனா யார் விசாரிக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறத பாக்குறோம். இரண்டாவதானா மத்திய அரசாங்கத்திற்கு அவங்க கொடுத்திருக்கக்கூடிய இன்னொரு அறிவுரை என்னன்னா, நீங்க வாரத்துக்கு 24,000 ரூபாய் எடுத்துக்கலாம் ஒரு அக்கௌண்ட்ல இருந்துன்னு சொல்றீங்க, ஆனா வாரத்துக்கு 24,000 ரூபாய் எடுக்க முடியல மக்களால அப்படின்னு சொல்லும்போது அதை தயவு செஞ்சு நீங்க வந்து என்ஷோர் பண்ணணும். அதை வந்து கட்டாயம் அதை நிறைவேற்ற மாதிரி நீங்க பாத்துக்கணும். இங்க கொடுத்திருக்கிறது ஒரு லிமிட், அந்த லிமிட்டை கூட வந்து ஒழுங்கா எடுக்க முடியலன்னும் போது அந்த ஒரு விஷயத்த மத்திய அரசாங்கத்திட்ட வலியுறுத்திருக்காங்க. சோ அந்த ஒரு மக்களுக்கான ஒரு விஷயமா அதை பார்க்க முடியுது. கண்டிப்பா அந்த வலியுறுத்தக்கூடிய நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள், நீங்கள் கொடுத்த உத்தரவாதங்கள் நீங்கள் நிறைவேற்றுங்கள் அப்படின்னு தான் வந்து சொல்லியிருக்கு. அண்ட் மிக ரொம்ப ரொம்ப ஒரு கௌரவமாக இந்த விஷயங்களில் அரசாங்கத்துடைய நடவடிக்கைகள் அல்லது முடிவுகளில் நாங்கள் தலையிடவில்லை. அதை நாங்கள் வந்து நீங்கள் வந்து அதை நீங்கள் கொடுத்த உத்தரவாதங்களை நீங்கள் நிறைவேற்றுங்கள் அப்படிங்கிற அளவில் அதை வந்து நீதித்துறை வந்து மிக அழகாக எடுத்துக்கொண்டிருக்கிறது ஒன்று. அதுக்கப்புறம் நீங்கள் அந்த அரசியல் சாசன அமர்வுக்கு போகும்போது ஒரு 8 கேள்விகளோடு தான் அது போகுது. இந்த 8 கேள்விகளுக்கான முக்கியமான பகுதிகள் என்னென்னா, இது வந்து சில அடிப்படை உரிமைகள் சார்ந்து இந்த நடவடிக்கைகள் வந்து நீங்கள் மீறுகிறதா அப்படிங்கிற ஒரு அடிப்படையிலேருந்து தான் இது ஆரம்பிக்கிறாங்க. அப்போது உண்மையிலேயே வந்து இந்த முடிவுகளில் வந்து அரசாங்கங்கள் தலையிடாமல் நேரடியாக நீங்கள் வந்து இப்போ நீதித்துறை இதை பற்றி ஒரு தெளிவை கொடுக்கும்பொழுது நீங்கள் ஒரு பெரிய அளவில் எனக்கு தெரிந்து இந்த முடிவுகள் இந்த 8 கேள்விகளுக்கான முடிவுகளை வந்து நீங்கள் இறுதியாக இந்த உச்சநீதிமன்ற அமர்வு கொடுக்கும்பொழுது பல தெளிவுகள் பிறக்கும். என்னன்னா இது வந்து பல பிற்காலத்தில் அல்லது செய்யக்கூடிய பல செயல்களுக்கு நீங்கள் வந்து ஒரு விவாதத்துக்கு இல்லாமல் மிக தெளிவான ஒரு முடிவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு தீர்ப்பாக அமையும் தான் நான் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா குறிப்பாக நீங்கள் இது அடிப்படை உரிமைகள் சார்ந்த என்னுடைய பணம் நான் எடுப்பதில் எனக்கு என்ன ஒரு சிக்கல் இருக்குது அப்படின்ற மாதிரியான சில அடிப்படை உரிமைகள் சார்ந்த கேள்விகளாக நம்ம இதில் வந்து பல பேர் எழுப்புறாங்க. அப்போ அது என்னன்னா அப்போ அந்த மாதிரியான அடிப்படை உரிமைகளை இந்த பாதிப்பதற்கு இந்த மாதிரியான ஒரு சட்டம், இந்த மாதிரியான ஒரு நடவடிக்கையில் ஈடுபடலாமா அப்படின்னு ஒரு கேள்வி எழுது. இந்த மாதிரி ஒவ்வொரு கேள்வியாக நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த 8 கேள்வி இந்த மாதிரியான பல செய்திகளுக்கு அடிப்படை உரிமைகள் சார்ந்த கேள்விகள்
கேள்விகள்லேருந்து தொடங்கி அந்த பண நடவடிக்கை எடுப்பதற்கு நீங்க வந்து அரசாங்கமா இல்ல ஆர்பிஐயா என்ன விதமான உத்தரவுகள் அடிப்படையில் எடுக்கப்பட்டது. ஸோ இப்போ இந்த கேள்விகள்லாம் ரொம்ப பேசிக் கொஸ்டின்ஸ் நம்ம சொல்றோம். அந்த மாதிரி பேசிக் கொஸ்டின்ஸ், இந்த கொஸ்டின்ஸுக்கு நீங்க வந்து தெளிவான விடை கிடைக்கும் போது இது அப்படியே நீங்க பின்னாடி எடுக்கக்கூடிய பல நடவடிக்கைகளுக்கு அல்லது இனிமே வரக்கூடிய ஒரு விஷயங்கள் செய்யும் போது லேண்ட்மார்க் ஜட்மெண்ட்டாக இது வந்து மேற்கோள் காட்டுவதற்கான ஒரு உதாரணமாக மாற வாய்ப்பு நிறைய இருக்கு. அந்த வகையில் இது பெரிய பெஞ்சுக்கு அனுப்பியிருக்கிறதுங்கிறது ஒரு மிக முக்கியமான விஷயம். அந்த பெரிய பெஞ்சுக்கு எடுத்திருக்கக்கூடிய கேள்விகளும் மிக முக்கியமான கேள்விகளாக தான் நான் பார்க்குறேன். நிச்சயமா இதுல இன்னொரு கட்டத்தில் நம்ம பார்க்கும்போது இது வந்து இந்த வழக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது, இமீடியட்டா நமக்கு இதுல எந்த ரிலீஃபும் கிடைக்க போறதில்லை அப்படிங்கிறது. இன்னொரு பக்கம் இந்த ஒரு நடவடிக்கை கருப்பு பணத்தை ஒழிப்பதற்கான நடவடிக்கை அப்படிங்கிறது சார்ந்து பார்க்கும்போது இன்னொரு அறிவிப்பு மத்திய அரசாங்கத்திடமிருந்து வருகிறது. இந்த கருப்பு பணத்தை வைத்திருப்பவர்கள் மீண்டும் அதை வந்து அவங்களை தானாகவே முன் வந்து டிக்ளேர் செய்வதற்கு இன்னொரு 3 மாச காலம் அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கு. மார்ச் 31 வரைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுல அந்த பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் யோஜனாவுக்கு அடியில அவங்க அதை கொடுக்கணும். கருப்பு பணத்தை நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னா, இல்ல வந்து உங்களுடைய அக்கௌண்ட்ல இருக்கு, இல்ல வேற ஏதாவது இதுல இருக்கு அப்படின்னா, நீங்க அதை அரசாங்கத்திடம் தானாகவே முன் வந்து கொடுத்தால் 50% வரியாக பிடித்துக் கொள்ளப்படும். மிச்ச 50%த்துல 25% உங்களுக்கு உடனடியாக திருப்பி கொடுக்கப்படும். இன்னொரு 25% 4 ஆண்டுகளுக்கு நீங்க எடுக்க முடியாத வகையில அது ஒரு டெபாசிட்ல வந்து வைக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. வட்டியில்லா டெபாசிட். ஆமா, அதுவும் வட்டியில்லா டெபாசிட்ல வைக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு விண்டோ கொடுத்திருந்த போது செப்டம்பருக்கு 30ஆம் தேதி முடிய ஒரு விண்டோ 3 மாத கால விண்டோ கொடுத்திருந்தது. அப்போ வந்து எனக்கு நினைவு சரியா இருந்தா டாக்ஸ் 30% தான். ஆனா அதுல ஒரு பெரிய சக்சஸ் கிடைக்கல அப்படிங்கறத தான் நம்ம பார்த்தோம். பிரதமர் கூட சொல்லியிருந்தாரு, இப்பயே கொடுத்துருங்க இல்லைன்னா வேற நடவடிக்கை கடுமையா இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசியிருந்தாரு. அப்ப 30% வரைக்கும் நமக்கு வந்து ஓரளவுக்கு தான் சக்சஸ் அதுல பார்க்க முடியும்னு சொல்லும்போது, இப்ப 50% வரி, இன்னொரு 25% 4 இயர் லாக் இன் பீரியட் இப்படி எல்லாம் சொல்லும்போது இன்னும் மார்ச் 31 வரைக்கும் யாராவது வந்து டிக்ளேர் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குன்னு பார்க்கணுமா, இல்ல அது குறைவா இருக்கு? இல்ல நீங்க இப்படி பாருங்களேன், நான் என்ன சொல்றேன், இது வந்து அரசாங்க தரப்புக்கு கண்டிப்பாக சில தொழில் நிறுவனங்கள் அல்லது தொழில் அமைப்புகள் எல்லாம் வந்து வைத்திருக்கக்கூடிய கோரிக்கைகள் தொடர்ச்சியாக தான் இதை நான் பார்க்கிறேன். எப்படின்னா இது வந்து ஒரு கடைசி வாய்ப்பு, இது ஒரு கடைசி வாய்ப்பு, நீங்கள் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அப்படின்னு நீங்கள் சொல்றாங்க. இப்போ சொல்லும்போது என்ன எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இது நாள் வரைக்கும் இந்த நாங்கள் செய்வதற்கான ஒரு வாய்ப்பை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு தான் இது அர்த்தம். அப்போ என்னன்னா, நீங்கள் இந்த 50% அப்படிங்கிறது மிகப்பெரிய தொகை, அதுக்கப்புறம் 25% லாக்இன்ல இருக்கு ஆக்சுவலாக. அப்படின்னும்போது அதற்கு ஒப்புக்கொள்வதற்கு பல முக்கியமான பெருந்தலைகளுக்கு ஒரு கால அவகாசம் தேவையாக இருக்குது. அதற்கான ஒரு வாய்ப்பை தான் இந்த அரசாங்கம் வழங்கி இருப்பதாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் ஒரு வகையில் நீங்கள் இப்படி பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம சொல்லியிருக்கக்கூடிய பணப்பழக்கத்தில் இருக்கக்கூடிய தொகையில் கிட்டத்தட்ட 14.2 லட்சம் கோடி வந்து நீங்கள் 1000 ரூபாய் 500 ரூபாய் நோட்டு வெளியே புழக்கத்தில் இருந்து அதில் கிட்டத்தட்ட 11 லட்சம் ரூபா கிட்ட 11 லட்சம் கோடி வரைக்கும் பணம் திரும்பி வந்துருச்சுன்னுலாம் சொல்கிறோம். அப்படின்னும் போது இன்னும் எவ்வளோ தொகை இந்த மாதிரியான வெளியில் வந்து புழக்கத்துக்கே வராத ஒரு கருப்பு பணமாக இருக்கிறது அப்படிங்கிறது நம்மளால் கெஸ் பண்ண முடியுது. ஆனால் இந்த மாதிரி ஒரு விண்டோ கொடுப்பதன் மூலமாக அந்த வாய்ப்பையும் அவர்களும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும், அதுவும் அவர்களையும் வந்து நீங்கள் சிஸ்டத்துக்குள்ளே கொண்டு வரணும்னு தான் நினைக்கிறாங்க. ஆல்மோஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா 80% அந்த பணம் வந்துட்டதாகத்தான் நமக்கு தெரியுது. ஆனால் அதுக்கு அப்பாற்பட்டு இன்னொரு விஷயம் புரிந்து கொள்ள வேண்டியதுன்னா, தண்டனையிலிருந்து தப்பிப்பதற்கான ஒரு வாய்ப்பாகவும் இதை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. நீங்கள் இந்த மார்ச் வரைக்கும் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு தண்டனை கிடையாது. அதுக்கப்புறம் நீங்கள் வரக்கூடிய நாங்களாக கண்டுபிடிச்சு நாங்களாக வந்து அதை வந்து ரைட் பண்ணி எடுத்தோம்னா அதுக்கான கூடுதலாக கிட்டத்தட்ட 80-85% வரைக்கும் நம்ம பிடித்தம் செய்யப்படும். அதுக்கப்புறம் நீங்கள் தண்டனை உண்டு. இதுலேருந்து ஒரு தப்பிப்பதற்கான ஒரு வாய்ப்பை வந்து அரசாங்கம் வழங்கியிருப்பதாக தான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் உண்மையிலேயே அரசாங்கம் இதை நீங்கள் டிசம்பர் முன்னாடி வைத்திருக்கும் இந்த டிசம்பருக்கு எண்டுக்குள்ளேயே அதை நிறுத்தியிருக்கணும். அதுதான் வந்து சரியான முறையாக இருக்கும். இது எக்ஸ்டெண்ட் பண்ணது வந்து தேவையில்லாத ஒரு விஷயம். பட் ஆனால் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு காரணம் வந்து நிச்சயமாக அது மாதிரியான மனமாற்றம் ஏற்படுமோ, இந்த நடவடிக்கைக்கு அப்பாற்பட்டு அப்புறமாவது ஒரு மனமாற்றம் ஏற்படுமோன்ற ஒரு நப்பாசை தான். ஆனால் குறைஞ்சபட்சம் நீங்கள் வந்து மார்ச்லேயாவது அதை வந்து இதுக்கப்புறம் எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டோம்னு நிறுத்தணும். நிச்சயமா அதுவும் இருக்கிறது, அதை பார்க்க வேண்டியிருக்கிறது. அஃப்கோர்ஸ் அதை என்ன மாதிரியான இந்த ஒரு விண்டோவில் வந்து எவ்வளோ பணம் உள்ள வரப்போகுது அப்படிங்கிறதையும் நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கு. நம்ம கடைசியாக இந்த வார்த் புயலுடைய விஷயத்துக்கு பார்த்தோமையானால் ஓரளவுக்கு சென்னை மாநகரம் இயல்புக்கு திரும்பி கொண்டிருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது. ஆனால் இன்னும் தொடரக்கூடிய பிரச்சனைகள் நிறைய இடத்துல செல்போன் சிக்னல் எடுக்கிறது இல்லை, புறநகர் பகுதிகளில் பல இடத்துல இன்னும் மின்சாரம் வரல. அதை தாண்டி நம்ம அடுத்த கட்டமான விஷயங்களை யோசிக்க வேண்டியிருக்கிறது. இந்த நோய் தொற்று எதுவும் வந்து விடாமல் அடுத்த கட்டமாக அடுத்த 2-3 வீக்ஸ் வந்து அதுல குரூஷியலா இருக்கும் அப்படிங்கறதையும் நம்ம சேர்த்து பார்க்க வேண்டியிருக்கிறது. ஸோ இந்த வார்த் புயல்ல நிச்சயமா பல தரப்புல வந்து அரசாங்கம் இதுவரை எடுத்த நடவடிக்கைகள்ல பாராட்டை பெற்றிருந்தாலுமே கூட இன்னும் போக வேண்டிய தூரம் ரொம்ப அதிகமாக இருக்கிறது அப்படிங்கறத பார்க்க முடிகிறது. மின்துறை அமைச்சர் தங்கமணி அவர்கள் சொல்லும்போது திங்கட்கிழமைக்குள்ள புறநகர் பகுதி எல்லா இடத்துலயுமே நாங்க மின்சாரத்தை கொண்டு வருவதற்கான முயற்சியில் இருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு சாட்டர்டே தான் வந்து சென்னை மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் அனைத்து மரங்களையும் கிளியர் பண்ணி அப்புறப்படுத்துறதுக்கான டெட்லைனா இருந்தது. அந்த டெட்லைன் அவங்களால மீட் பண்ண முடியுமா அப்படிங்கிறது தெரியல. ஸோ இப்படி பல விஷயம்
விஷயங்கள்ல அந்த தாக்கம் இன்னும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இல்ல, அரசாங்கத்தினுடைய துரிதமான நடவடிக்கைகள் பல இடங்கள்ல நடந்திருக்கு, வரவேற்கத்தக்க அளவில் நடந்திருக்கு, பாராட்டத்தக்க அளவில் நடந்திருக்கு. பெரிய சாலைகளில் இருக்கக்கூடிய மரங்கள் அதெல்லாம் பெரும்பாலும் அகற்றி இருக்கிறார்கள். சிறிய சாலைகளில் இருக்கக்கூடிய மரங்கள் வந்து விழுந்து அதெல்லாம் வெட்டி ஓரமாக வைத்திருக்கிறார்கள். அதை வந்து நகர்த்தி வேற முக்கியமான இடங்களுக்கு இன்னும் குப்பைகளாக எடுத்து போய் மூவ் பண்ணலை. ஆனால் மரக்கழிவுகளை மூவ் பண்ணலை. அதே சமயத்தில் இன்னொரு செய்தி, முக்கியமான செய்தி, இப்போ பார்த்தீங்கன்னா நோய் தொற்றுங்கிறது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். இப்போவே நீங்கள் சென்னைக்குள்ள படிப்படியாக பல இடங்களில் நான் கேள்விப்படக்கூடிய செய்தி என்னென்னா, இந்த கன்ஜங்டிவைட்டிஸ், கண் நோய், கண் வலி, இந்த மாதிரியான நோய்கள் வர ஆரம்பிச்சிருக்கு. இதை நீங்கள் தடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு ஒன்று உடனடியாக செயல்பட வேண்டும். அதே போல் நோய் தொற்று ஏற்படாமல் காப்பாற்ற வேண்டும். அதற்கான நடவடிக்கைகளும் நேற்றுலேருந்து நீங்கள் அரசாங்கம் வந்து அந்த முதலமைச்சர் ஆய்வு பண்ணியிருக்காரு. மிக முக்கியமாக குடிதண்ணீரை வெந்நீரை தான் குடிக்கணும், நீங்க சுட வச்சு தான் குடிக்கணும். அதுவும் இந்த காலமுமே வேற இந்த பனிக்காலம், நோய்கள் அதிகமா வருவதற்கான ரெண்டு பக்கம். ஒன்று, அரசாங்க தரப்பிலிருந்து செய்யப்பட வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் ஒன்று அவர்கள் விரைவாக செய்து கொண்டிருக்கிறார்கள். பல இடங்களில் நாம் பார்த்துட்டு இருக்கோம், அந்த இதெல்லாம் குளோரின் எல்லாம் போட்டு எல்லா இடத்துலையும் க்ளீன் பண்றாங்க. இன்னொன்று, தனிப்பட்ட அளவிலே கூட நீங்க ஹோட்டல்ஸ் ஆனாலும் சரி, எங்க போய் வெளியே சாப்பிட்றதா இருந்தாலும் தண்ணீரை சுட வச்ச தண்ணீர் மட்டும்தான் குடிக்கணும். இது வந்து தனிப்பட்ட அளவில் ஒவ்வொரு குடும்பமும் ஒவ்வொரு நபரும் வந்து பின்பற்ற வேண்டிய விஷயம். இந்த தனிப்பட்ட ஹைஜீன் தான் வந்து அவர்களை காப்பாற்றும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நிச்சயமா. ஸோ பொதுமக்களும் இதில் வந்து ஒரு பங்களிப்பு அளிக்க வேண்டும் என்ற கருத்தும் இங்கே கூறப்படுகிறது. நிச்சயமாக இதில் இந்த ஒரு வார்த் புயலை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்தமாக ஒவ்வொரு இடத்துல வந்து இயல்பு நிலை திரும்பிய பிறகும் மாநகர் பகுதியில் பெரும்பாலும் வந்து இயல்பு நிலைக்கு வந்திருக்கக்கூடியதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இயல்பு நிலை மக்களுக்கான இயல்பு நிலை திரும்பிய பிறகும் அந்த மாநகராட்சியை சார்ந்த ஊழியர்கள், மரத்தை அப்புறப்படுத்துபவர்கள், குறிப்பாக மின்துறையை சார்ந்த ஊழியர்கள், அந்த மேலே ஏறி கம்பிகளில் செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள், அவர்களுக்கான தொடர் நெருக்கடிகள், அவர்கள் செய்ய வேண்டிய வேலைகள், பணிகள் இன்னும் அதிகம் இருக்கிறது. அவர்கள் ராப்பகல் பாராமல் தொடர்ந்து அந்த வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள், பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பணியாளர்களை நாம் எவ்வளவு பாராட்டினாலும் தவும் அவர்களுக்கான நன்றிகளையும் நாம் தெரிவிக்க வேண்டியிருக்கிறது. அத்துடன் தற்போது இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். நேயர்களே, நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்துக்களை தெரிவித்த திரு வெங்கடேஷ் அவர்களுக்கு நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி. தொடர்ந்து இணைந்திருங்கள் தந்தி தொலைக்காட்சி.